ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எப்படி டெய்லி காலையில எழுந்துச்சுன்னா ரொட்டீன் ஒர்க் நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி எங்கள் பாப்பாவுக்கு டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னு இந்த வேலை தான். தினமும் அவள் தான் எடுத்து வைப்பா. ஏன்னா கடைசி அவள் தான் எந்திரிக்கிறா. அதனால் அவள் தான் பாயெல்லாம் எடுத்து வைப்பா. அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காயெல்லாம் தீந்து போச்சு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை சந்தையில் போய் காய் வாங்கினது தான். சரி வெங்காயம் தக்காளியெல்லாம் வணக்கி தக்காளி குழம்பு வச்சலான்னு வெங்காயம் தக்காளி வணக்கி எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூள் இல்லை. மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் ரெண்டுமே தீந்துருச்சு. இனிமேல் தான் அரைக்கணும். சரி அதனால் கொத்தமல்லி மிளகா போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் ஆறட்டும்னு பார்த்தா அதுக்குள்ளே ஸ்கூலில் பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க. பர்த் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சிடலான்ட்டு பாப்பா கிளம்பிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தா. அப்புறம் அவளுக்கு அதை எடுத்து குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள மசால் வணக்கி வச்சதெல்லாம் ஆறிருச்சு. போய் அரைச்சுட்டு, குழம்பு தாளிச்சு விட்டுட்டு, அப்புறம் நானும் ரெடி ஆயிட்டேன். டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு போட்டிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, "பரவால்ல நல்லா பேசுறீங்க. இதே மாரி நல்லா பேசி வீடியோலாம் நெறைய போடுங்கன்னு" சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்னதே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல என்கரேஜா இருந்தது. யாரோ ஒருத்தர் இப்படி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி இனிமேல் கன்டினியூவா போடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்டு நமக்கு வருது இல்லைங்களா? அப்புறம் அவங்ககிட்டயும் சரி கன்டினியூவா நீ போடுன்னு பேசிட்டு, அப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. நாங்களும் வேலைக்கு கிளம்பிட்டு, பாப்பாவும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். பிடிச்சிருந்தா